சட்டப்பேரவையில் அதிமுக எம்எல்ஏக்களை பேச அனுமதிக்காதது ஏன், என்ன பயமா என்று இபிஎஸ் கேள்வி எழுப்பியிருக்கிறார். சட்டப்பேரவையில் அதிமுக எம்எல்ஏக்களை பேச அனுமதிக்காதது ஏன், என்ன பயமா என்று இபிஎஸ் கேள்வி எழுப்பியிருக்கிறார். டாஸ்மாக் முறைகேடு குறித்து பேச அனுமதி மறுப்பதாக கோரி அதிமுகவினர் சட்டப்பேரவையில் அமளியில் ஈடுபட்டுள்ளனர். டாஸ்மாக் முறைகேடு குறித்து இபிஎஸ்ஐ பேச அனுமதிக்க முடியாது என சபாநாயகர் திட்டவட்டமாக கூறியிருக்கிறார். சட்டப்பேரவையில் அதிமுக எம்எல்ஏக்களை பேச அனுமதிக்காதது ஏன், என்ன பயமா என்று இபிஎஸ் கேள்வி எழுப்பியிருக்கிறார். டாஸ்மாக் முறைகேடு குறித்து பேச அனுமதி மறுப்பதாக கூறி அதிமுகவினர் சட்டப்பேரவையில் அமளியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். டாஸ்மாக் முறைகேடு குறித்து இபிஎஸ்ஐ பேச அனுமதிக்க முடியாது என சபாநாயகர் திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறார். டாஸ்மாக் முறைகேடு குறித்து பேச எழுந்தபோது இபிஎஸ்ஸின் மைக் ஆஃப் செய்யப்பட்டது. சட்டப்பேரவைகள் அதிமுக எம்எல்ஏக்களை பேச அனுமதிக்காதது ஏன், என்ன பயமா என்று இபிஎஸ் கேள்வி எழுப்பியிருக்கிறார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மாணிக்கம் வழங்கிட கேட்கலாம். மாணிக்கம், வணக்கம். விவரங்கள் என்ன பகிரலாம்? தற்போது சட்டப்பேரவையில அதிமுகவினர் கடும் அமளியில் ஈடுபட்டு வருகிறாங்க. டாஸ்மாக் நிர்வாகத்தில் தவறுகள் நடப்பதாக குறிப்பிட்டு எதிர்க்கட்சித் தலைவர் எழுந்து பேச முயற்சி செய்த போது அவருடைய மைக் ஆஃப் செய்யப்பட்டிருக்கிறது. இதற்கு அதிமுகவுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்து தற்போது பேரவையில அமளியில் ஈடுபட்டிருக்கிறாங்க. அதிமுக உறுப்பினர் பேசும்போது அதை குறிப்பிட்டும் என்ற அப்பாவு எடப்பாடி பழனிசாமிக்கு பேச அனுமதி மறுத்தார். மானிய கோரிக்கையின் போது விவாதத்தில் பேச இருவர் மனு கொடுத்திருப்பதாகவும், அதனால் எதிர்க்கட்சித் தலைவர் பேச உள்ள கருத்துக்களை உங்கள் உறுப்பினர் கூறி பேச சொல்லுங்கள் என்று பேரவைத் தலைவர் எதிர்க்கட்சித் தலைவருக்கு அறிவுறுத்தலை கொடுத்திருந்தார். குறிப்பாக நத்தம் விஸ்வநாதன் மின்துறையில் பதவி வகித்தவர். அவர் கெட்டிக்காரர். எதிர்க்கட்சித் தலைவர் நேரமில்லா நேரத்தில் பேச உரிமை உண்டு, ஆனால் நத்தம் விஸ்வநாதனை ஆஃப் செய்து பேச முடியாது என்று அவை முன்னவர் துரைமுருகன் தெரிவித்திருந்த நிலையில எதிர்க்கட்சித் தலைவர் இது நியாயமில்லை என்று தனது கருத்தை முன்வைத்திருக்கிறார். பிரதான எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுகவுடைய எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நேரமில்லா நேரத்தின் பொழுது பேசுவதற்கான முழு அதிகாரம் இருக்கக்கூடிய சூழல்ல அவருக்கு பேச வாய்ப்பு அளிக்கப்படாது என்பது நியாயமற்றது என்ற ஒரு கருத்தை பேரவையில் பதிவு செய்திருக்கிறார். இதனால் அதிமுகவினர் தொடர்ந்து அமளியில் ஈடுபட்டு இருக்கிறாங்க. அதாவது எதிர்க்கட்சித் தலைவர் பேசும் பொழுது அவருடைய மைக் ஆஃப் செய்யப்பட்டதும் அவருக்கு பேச வாய்ப்பு வழங்கப்படாதையும் கண்டித்து அவர்கள் தற்பொழுது வெளிநடப்பும் செய்திருக்கிறார்கள். உறுப்பினர்கள் பேசும்போது இடையில் நீங்கள் பேச அனுமதி தர மாட்டேன் என்று பேரவைத் தலைவர் எதிர்க்கட்சித் தலைவருக்கு திட்டவட்டமாக அவருடைய வாய்ப்பு மறுக்கப்பட்டதனை தொடர்ந்து அதிமுகவினர் தற்பொழுது வெளிநடப்பு செய்திருக்கிறார்கள். இங்கு இருக்கும் எங்களுக்கு எந்த பயமும் இல்லை பேரவைத் தலைவர் தெரிவித்திருக்கிறார். அதாவது அதிமுகவுடைய எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த டாஸ்மாக் விவகாரம் குறித்து பேசுவதற்கு என்ன பயம் என்று கேட்டிருக்கிறார். அதற்கு எங்களுக்கு பயம் இல்லை எனவும், இந்த விவகாரம் குறித்து பேசுவதற்கு அதிமுக உறுப்பினர்கள் பேசட்டும், எதிர்க்கட்சித் தலைவர் பேச வேண்டாம் எனவும் பேரவைத் தலைவர் தெரிவித்ததை அடுத்து அதிமுகவினர் கடும் அமளியில் ஈடுபட்டிருக்கிறாங்க. தற்பொழுது அதிமுகவினர் வெளிநடப்பு செய்திருக்கிறார்கள். அதாவது டாஸ்மாக் உடைய முறைகேடு விவகாரம் தொடர்பாக அதிமுகவுடைய பிரதான எதிர்க்கட்சியான அதிமுகவுடைய பேச்சாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சட்டப்பேரவையில பேசுவதற்கு வாய்ப்பு கேட்டிருந்தார். அதாவது எதிர்க்கட்சித் தலைவர் என்ற அடிப்படையில நேரமில்லா நேரத்தில் அவர் பேசுவதற்கு அனுமதி கேட்டிருந்த நேரத்துல அதிமுக சார்பில் அவருக்கு முன்பாக பேசுவதற்காக 2 நபர்கள் மனு கொடுத்திருப்பதனால் அவர்கள் அந்த விவகாரம் குறித்து பேசட்டும், அதனால் எதிர்க்கட்சித் தலைவர் பேசுவதற்கு இந்த நேரத்தில் அனுமதிக்க முடியாது. அதாவது ஏற்கனவே பேசுவதற்கு விருப்பம் தெரிவித்து மனு கொடுத்திருந்த நத்தம் விஸ்வநாதன் உள்ளிட்ட அதிமுக உறுப்பினருடைய நேரங்களில் அதிமுகவுடைய எதிர்க்கட்சித் தலைவர் பேசுவதற்கு அனுமதி அளிப்பது முடியாது என துரைமுருகன் அவர்களும் அவையினுடைய முன்னவராக இருக்கக்கூடிய துரைமுருகனும் மறுத்ததை அடுத்து தற்பொழுது அதிமுகவினர் தொடர்ந்து அமளியில் ஈடுபட்டிருந்தாங்க. தற்பொழுது வெளிநடப்பு செய்த அதிமுகவினர் பேரவை வளையத்தில் நின்று பேசிக் கொண்டிருந்தால் சத்தம் போட்டால் நடவடிக்கை எடுக்க வேண்டி வரும் என்று சபாநாயகர் எச்சரிக்கை கொடுத்ததை அடுத்து வெளிநடப்பு செய்திருக்கிறார்கள். தொடர்ந்து அதிமுகவினுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில வெளிநடப்பு செய்திருந்து தற்பொழுது அரசுக்கு எதிராகவும் டாஸ்மாக் முறைகேடு விவகாரங்களுக்கு எதிராகவும் முழக்கங்களை எழுப்பி வராங்க. மக்கள் பிரச்சனைகளை சட்டமன்றத்தில் பேசாமல் எங்கே பேசுவது என்றும் அவர்களுடைய முழக்கங்கள் இருக்கின்றன. அடக்குமுறைக்கு அனுமதிக்க மாட்டோம்,
செத்து போச்சு தமிழ்நாட்டில் ஜனநாயகம் செத்து போச்சு என்ற கோஷங்களை எல்லாம் அதிமுகவுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் வெளிநடப்பு செய்து சட்டப்பேரவை வளாகத்துக்குள்ளாகவே இந்த முழக்கங்கள் எழுப்பி வராங்க. அதிமுக பிரதான எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடிய சூழல்ல தமிழ்நாட்டின் பல்வேறு விவகாரங்கள், குறிப்பாக அமலாக்கத்துறையினர் தமிழ்நாட்டில் நடத்தப்பட்டிருக்கக்கூடிய சோதனைகள் தொடர்பாக அவையில் பேசுவதற்கான பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.